ஹலோ. ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதும் கேட்குறதும் நீங்கள் உணர்றதும், இந்த 3 விஷயத்திலும் சில பேர் வந்துட்டு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம் பார்க்குறீங்க, என்ன விஷயம் கேட்குறீங்க, என்ன விஷயத்தை நீங்கள் உணர்றீங்க, சென்ஸ் பண்ணுறீங்க, அது உண்மையா உங்களுடைய பிரம்மையா என்னன்னு சொல்லி ரீடிங் பார்க்கலாம். ஓகே, சடனாக சேனல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இந்த டாப்பிக்கில் நான் ரீடிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, நீங்கள் பார்க்குற விஷயம், நீங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் உணர்கிற விஷயம், சென்ஸ் பண்ணுறது, இது 3ல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த டைம், அது உண்மை. நீங்கள் எது சென்ஸ் பண்ணுற விஷயம், பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம் உண்மை. ஏதோ ஒரு புதுசாக ஏதோ சம்திங் நடந்துட்டுருக்கு. ஏதாவது வாய்ஸ் கேட்குறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இப்படி சடனாக இப்படி ஏதோ போகிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஃபீல் இருக்கும். உங்களை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. இது 3த்தையுமே நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குற விஷயம் உண்மை, நீங்கள் கேட்குற விஷயமும் உண்மை. ஏதோ சம்திங் உங்கள் காதுகிட்ட வந்து ஏதோ சொல்கிற மாதிரி, ஏதோ சடனாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் உண்மை. அதே சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, உணர்றீங்க இல்லையா, அந்த விஷயம் உண்மை. ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும், நீங்கள் சென்ஸ் பண்ணுற விஷயம் நெகட்டிவ், நீங்கள் பார்த்த விஷயமும் நீங்கள் கேட்ட விஷயமும் உண்மை, அது பாசிட்டிவ். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் உணர்றீங்க இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி, ஏதோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, யாரோ உங்கள் கூட இருக்கிற மாதிரி, இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் நெகட்டிவான விஷயம். அந்த ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவான விஷயம். ஓகே, அது என்ன விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாரிட்டி எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. சில பேர் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயத்த, புது விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க ஆல்ரெடி நிறைய விஷயத்த. இதில் சில பேர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், இது ரெண்டுமே புதுவிதமாக இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்க்குற விஷயத்தில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கேன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் பார்க்குற விஷயம். நீங்கள் கேட்குற விஷயமும், என்ன கேட்குறீங்கன்னா உங்கள் காதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, யாரோ உங்கள்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, அப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில்
எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்ன நிறைய சில எப்படி சொல்கிறதுன்னா நிறைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இமோஷ்னலி நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வர மாதிரி இருக்கும். அதனால் பிரேவ், கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்டோடு இருங்கன்ற சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அது உங்கள்கிட்ட வந்துட்டு ஹோப் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. யாரோ உங்களுக்கு வந்துட்டு ஹோப் கொடுக்க நினைக்கிறாங்க. உங்களை சுற்றி என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங் மைண்டோடு இருங்க. இமோஷ்னலி நீங்கள் டவுன் ஆகாதீங்க. பி ஸ்ட்ராங் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த கிளாரிட்டி இதுதான். ஆனால் நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, யாரோ உங்கள் கூட இருக்கிற மாதிரி, நோட் பண்ணுற மாதிரி, அந்த விஷயம் வந்துட்டு நெகட்டிவான விஷயம். சில பேருக்கு வந்து பர்சனாக இருக்கலாம், சில பேருக்கு எதனா ஸ்பெல் ஒர்க்காக இருக்கலாம், சில பேருக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனும் எடுத்துக்கோங்க. விர்கோ கேப்ரிகானாக இருக்கலாம், உங்களுடைய சார்ட்டில் சாட்டர்ன் இருக்கலாம், வீனஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கறதுனால, புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர் பண்ணிகிட்ருக்கறதுனால கொஞ்சம் ரொம்ப அமைதியாகிட்ட மாதிரி இருக்குது. என்னன்னு புரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக என்ன பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இது என்ன மாதிரியான விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது உண்மையா இல்லை நம்ம மைண்டுக்குள்ளே ஏதோ சில விஷயங்கள் நம்மளாக இமேஜின் பண்ணிகிட்ருக்கோமா, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு சில பேருக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற சயின்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு நீங்கள் உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி இருக்குது. மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருங்க. எந்த விதமான இமோஷ்னலி நீங்கள் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் சரி, நீங்கள் இப்போ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சில சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங் போல்டாக இருங்கன்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க இங்கே. ஆனால் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்குது, கண்காணிச்சிட்ருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. ஓகே, கண்டிப்பாக ப்ரொடெக்டடாக இருக்கீங்க, கண்டிப்பாக. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.